ஹரே கிருஷ்ணா. நம்ம ஏற்கனவே நுரையீரலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதை, அதில் இருக்கிற பஞ்சபூத புள்ளி, உபரி புள்ளிகள், அதனுடைய பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐனா பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை. இந்த பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பஞ்சபூத புள்ளியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட்டம், உயிர் சக்தி ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது வந்து யாங் அப்படின்னா ஆண் தத்துவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னுனா பெண், யாங்னா ஆண். இந்த உறுப்பு வந்து எந்த உறுப்போட இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலோட இணையுது. நுரையீரலும் பெருங்குடலும் ஒரே இதில் தான் வருது. இது வந்து இந்த சக்தி ஓட்ட பாதை வந்து தனித்தனியாக இருந்தாலும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் தான் இருக்குது. இது வந்து பெருங்குடல், நுரையீரல் ரெண்டும் ஒரே இதுதான். தொடர்புடைய பூதம், இது வந்து இந்த நான் பூதம் ஏற்கனவே நான் சொன்னேன், ரெண்டும் ஒரே இதில் இருக்குது. இது தொடர்புடைய பூதம் வந்து உலோகம், மெட்டலில் தான் இருக்குது. இது ரெண்டுமே மெட்டலில் இருக்குது. மெட்டல் அப்படின்னா காற்று. உயிரோட்ட சக்தி அதிகம் உள்ள நேரம், இந்த பெருங்குடல்ல எப்போ வந்து உயிரோட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ அதிகமாக தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படின்னா காலையில் 5 to 7, அதிகாலையில் 5 to 7 இது வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் மலம் போனீங்க அப்படின்னா நல்லா மலம் கிளியராக போகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பெருங்குடல் சக்தியோட்ட பாதையில் மொத்தம் எத்தனை புள்ளி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 புள்ளிகள் இருக்கு. இதில் முக்கியமான இது பஞ்சபூத புள்ளி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 5 தான் பார்க்க போகிறோம், மொத்தம் 20 இருக்கு. வெளி உணர்வு உறுப்பு, அதாவது ஏற்கனவே நுரையீரலுக்கு வெளி உணர்வு உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இதுக்கும் வந்து நம்ம மூக்கு தான். நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சளி பிடிக்கும். நம்ம சில பேர் நுரையீரலில் இருந்தால் சளி பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம பெருங்குடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும். நீங்கள் வந்து நுரையீரலில் பிரச்சனைன்னு சளி பிடிச்சிருக்கா இல்லை பெருங்குடலில் பிரச்சனைன்னு சளி பிடிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத புள்ளியை நம்ம ஒன்று ஒன்று பார்த்தலாம். இந்த பஞ்சபூத புள்ளி வந்து ஏற்கனவே நுரையீரல் வந்து இந்த பெருவிரலில் ஆரம்பித்து நான் போதும் சொன்னோம். இன்னைக்கு வந்து இந்த ஆள்காட்டி விரலில் ஆரம்பித்து மேல் நோக்கி போய் இங்கே வந்து அப்படியே மேலே ஏறி மூக்குக்கு சைடில் வந்து மூக்குக்கு இந்த பக்கம் சைடில் இது வந்து முடியுது. இது வந்து ஏற்கனவே பார்த்த நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா 11, 10, 9, 8 இப்படி பார்த்தோம் இல்லையா. இது வந்து 1, 2, 3 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஆண் தத்துவம். கையில் வந்து 1, 2, 3 ஆரம்பிக்கும். இந்த பாருங்க, இது வெளிப்பக்கம், பெருவரில் இருக்கிறது வெளிப்பக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படி வச்சிட்டிங்கன்னா வெளிப்பக்கம் பார்த்தீங்க, சுண்டு வரல் உள்பக்கம். இப்போ இது வந்து வெளிப்பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த வெளிப்பக்கம் விளிம்புல ஆள்காட்டி விரல் வெளிப்பக்க விளிம்புல நெகக்கண்ணுக்கு கீழே 0.1 கீழே பாருங்க, அடையாளம் தெரியுதா, இந்த இடத்துல ஆரம்பிக்குது. நுரையீரல வுட், ஃபயர், எர்த், மெட்டல், வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெருங்குடல்ல மெட்டல், வாட்டர், வுட், ஃபயர், எர்த் அப்படின்னு இதில் வரிசையாக வரும். இதை பார்க்கறது மெட்டல் பாயிண்ட். இது வந்து LI1 மெட்டல் பாயிண்ட். அப்படியே கொஞ்சம் இந்த 2 கலரு இந்த விரல்ல பாருங்க, கருப்பு கலர் வெள்ளை கலர் இருக்கு இல்லையா, இந்த அப்படியே ஓரமாகவே வந்தீங்க அப்படின்னா இந்த எலும்புக்கு முன்னாடி, அதாவது 3வது ரேகை, இந்த விரல் 1, 2, 3 இந்த 3வது ரேகைக்கு நேராக மேலே இந்த எலும்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா LI2 இந்த இடத்துல இருக்கு. அப்படியே நேராக மேலே வந்தீங்கன்னா எலும்புக்கு அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இந்த எலும்புக்கு மேலே இந்த நடுவில் எலும்பு இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த எலும்புக்கு நேராக இந்த பள்ளத்தில் LI3 இருக்கு. அப்படியே நீங்க நேராக மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோட்டில் இருக்கும். இப்படி வளைச்சிங்க அப்படின்னா இங்கே வளைவு ஒரு ரேகை விழுவோம், மடிப்பு விழுவோம். இந்த மடிப்பில் இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். எல்லா புள்ளியுமே ஒரு பள்ளத்தில் இருக்கு. பஞ்சபூத புள்ளி ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.
எலும்புக்கு மேலே இருக்காது, ஏதாவது ஒரு பள்ளம் இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல எலும்பு இருக்குது, மேடு இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா அதுக்கு கீழே பக்கத்தில் பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் தான் இந்த எல்லா பஞ்சபூத புள்ளியுமே அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளத்தில் இருக்கிறது LI5, LI1, LI2, LI3, LI5. அப்படியே நேர மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த மடிப்பு ரேகை இருக்கு இல்லையா, முழங்கை மடிப்பு ரேகையில இப்படி கை மடிச்சிங்க அப்படின்னா பாருங்க, கை இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த ரேகை வந்து மடிப்பு ரேகை முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, முடிகிற இடத்துல இந்த இடத்துல இருக்குது இந்த புள்ளி LI11. மெட்டல், வாட்டர், வுட், ஃபயர், எர்த். இந்த மாதிரி பஞ்சபூத புள்ளி நம்ம ஆள்காட்டி விரல் ஆரம்பித்து இந்த மடிப்பு ரேகை மடித்து முடியும் இடத்துல நல்லா நீங்கள் பாருங்கள், இப்படி மடிச்சிங்கன்னா ரேகை வந்து முடிகிற இடம் இருக்கும் பாருங்கள், இந்த இடம் அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி பஞ்சபூத புள்ளியை நீங்கள் இதை பார்த்து நீங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எழுதி வச்சிங்க, ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அடுத்தது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு நான் பார்க்குறது இந்த பஞ்சபூத புள்ளியில் நீடில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத அடுத்த நாளைக்கு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஹரே கிருஷ்ணா.